அஜித்ரி வச்சு அவனை அடிக்கணும், அது மட்டும் தான் எனக்கு மனசுல இருந்துச்சு. போய் செத்துட்டேன். இந்த புண்டை ஒருத்தன் நான் 4 பேரை புண்டை சரி நாட்டை வந்தா அவன் நீ ஒரு ஓடு டிரைவரை மட்டும் தான் மாட்டேன் வண்டியில உட்காந்துருக்கும் போது இருக்குன்னு சொன்ன நம்மளால புண்டவான எடுத்து பார்க்க வேண்டியதானே எத்தனை பேர் இருக்காங்க. நானும் ஸ்கோப்ல தான் அடிச்சேன், ஸ்கோப் மட்டும் தான் அடிச்சேன். எனக்கு 2 நாக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சு. நீ ஒரு நாக்கு வச்சேன்னு நினைச்சேன். இத்தனை நாள் அவனை பிடிச்சி நம்ம திட்டிட்டு இருப்போம், இன்னைக்கு அவனை வாழ்க்கை ஒரு வட்டம்டா. வந்து பண்றாங்க. ஏனிய கூடையில போடுங்க, ஏனிய போடாதீங்க, ஏனிய வானத்துக்கு போடாதீங்க. சொல்லுங்களேன். ஏனிய வந்து வானத்துக்கு போட்டா வந்து நம்ம வந்து கூரையில விழுவோமா, கூரைக்கு போட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல விழுவோமா. அதனால ஹைட்டா வைக்கணும் அப்படிங்கறது அது உண்மையான கண்டென்ட் இருக்கு. அதுக்கு அந்த மீம் வந்து இப்படி மாத்திட்டு ஆடுவோம். ஏனிய வந்து கூரையில போடாதீங்க, ஏனிய வந்து வானத்துல போடாதீங்க, ஏனியே போடாதீங்க, ஏனியே போடாதீங்க அப்படின்னு ஆகிட்டாங்க. அதை மொட்டை மாடிக்கு போட்டா மொட்டை மாடி தான்டா போவோம். புரியல. இல்ல தவறி கீழே விழுந்தா கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தானே விழுவோம். எப்படி கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி விழுவோம்? இதெல்லாம் பேச இப்போ ஒரு இது ஸ்குவாட் ஹவுஸ்னா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பால்கனில லேண்ட் ஆகலாம். ஸ்குவாட் ஹவுஸ் அது அவன் சொன்னது ஸ்குவாட் ஹவுஸ் வின் பண்ணி தான் சொல்றான். அது வந்து கூமாம்பட்டி ஐலாண்ட் ஒன்னு இருக்கு, மேப்ல கூமாம்பட்டி ஐலாண்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, அங்க போகுமா கைஸ். அது லாக்டவுன் போட்டாங்க. இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போயிடலாம் கைஸ், சூப்பரா. இல்லனா மட்டும் அங்க ஏன் அவ்வளோ இந்த இடத்துல எதுக்குல இந்த ஒரு ஐலாண்ட் வச்சிருக்கான், ஸ்பான் ஐலாண்ட் லூசுக்கு. இங்கே ஸ்பான் ஆக்கிட்டானே. இப்ப இந்த கேமே வந்து கோட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எல்லாரும் சொல்ல வரல, அதுதான் உண்மை, அதுதான் ஃபேக்ட். என்னால நம்ப முடியல. என்னது A+B நம் போட்டா ராஜா கேம் மட்டும் இல்ல ராஜா, உன் போனே கோட்ல தான் ஓடிட்டு இருக்கு. உன்னை சுத்தி பாருவான் லேப்டாப் எல்லாமே. ராஜா உன் கையில இருக்க ஸ்மார்ட் வாட்ச் கூட ராஜா அனுமதியால எங்க ஒத்த கூட இறங்கல. ராஜா இப்ப நம்ம செட்டு எத்தனை வாட்டி ரீகால் பண்ணுவோம், எங்க இருக்கோங்கிறது கூட ஒரு இஃப் கண்டிஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு. எங்க இருந்து வந்தானே தெரியல, முளைச்சு வந்துட்டான். இஃப் கண்டிஷனுக்குள்ள இந்த ஏரியா கொடுத்து இந்த ஏரியாக்குள்ள இருந்தானா அவன் வந்து ரீவைவ் ஆகணும் அப்படின்னு கொடுப்பான். எல்ஸ் ரீவைவ் பண்ணாத எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பாரு ராஜா, நீ வந்து அந்த ஏரியாக்குள்ள இருக்கியான்னு முதல் இஃப் கண்டிஷன் செக் பண்ணிருக்கு. செகண்ட் இஃப் கண்டிஷன் நீ உயிரோட இருக்கியா செத்துட்டியா, செத்த உடனே ரீவைவ் வச்சுப்பாரு. இஃப் கண்டிஷன் சக்சஸ். எத்தனைப்பா எத்தனை எலிஃப் கண்டிஷனுக்கு அதுக்கு போகும்? அதுக்குதான் நம்ம வந்து லூப்பிங்லாம் யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷன் லூப்பிங் சூப்பர். இதெல்லாம் என்னால நம்ப முடியலப்பா. நம் டூல்லாம் வந்து கஷ்டம். அதை வச்சுதான் நம்ம சவுண்ட் எடுப்பாங்க. எவ்வளவு கில்ல வச்சிருப்பாங்கிற வந்து நம்ம ஸ்டோர் ஆயிருக்கும். பிரிண்ட் அவுட் பண்ணுவாரு ராஜா, அவ்வளவுதான். மேல வந்து பிரிண்ட் அவுட் ஆயிட்டு பாட்டு மாதிரி நடிக்க ஐபோன் பிளேயர் ஸ்டீவ் மூவ்மெண்டே கொடுக்காம பாட்டு மாதிரி ஸ்கோப் போட்டு நடிக்க. இப்போ உனக்கு வந்து மெஷினுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் என்ன, பைனரி லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்ப இது என்னது ஜாவால வச்சிருப்பாங்களா இல்ல இதுல வச்சிருப்பாங்களா? என்ன லாங்குவேஜ்ல இது ஓடிட்டு இருக்கு பப்ஜி? எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இருக்கலாம். பப்ஜி வந்து
இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கேம்ஸுக்காக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் யூனிட்டி அன்ரியல் இது மாதிரி பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுவாங்க. அது தெரியும் இந்த இது A2D வீடியோல பாத்துருக்கேன். யூனிட்டின்னு ஒண்ணுல இது பில்ட் இது பண்ணுவாங்க. வந்து Unreal. அன்ரியல் பப்ஜி வந்து அன்ரியல். ஆமா அதே மாதிரி இது அன்ரியல் இன்ஜின்ல பில்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஆனா பிஜிஎம்ஐ தான் அன்ரியல். பப்ஜி வந்து அது தனியாவே இது இருக்கு, கம்பெனியே இருக்கு. அது இந்த ஸ்டார்டிங்ல ஒன்று வரும் தெரியுமா? ஐயோ பேர் கிராஃப்டான் கிராஃப்டான்லடா. அது வந்து ஓனருக்கு பேரு. பப்ஜில வரும்னால முன்னாடி ஒண்ணு ரிகால் டவர் ஆனே ஆகல. ஆண்டதான் இருக்கோ எங்க இருக்கு ரிகால் டவர்? மார்க் வை நமக்கு கிட்ட உள்ளது. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இதுதான் கிட்ட ரைட்ல இருக்கு. ஜாஜபூல் இனிமே வரும். வேண்டாம் இருக்க மாட்டாங்களே இப்ப இருக்க. நான் போய் இதுக்கு கீழே விழ போறேன். ட்ரெயினுக்கு கீழே என்ன ஆகும்? பறந்து போக பறந்து போய் செத்துருவானா? கீழே தான் செத்துருவேன். பேராசூட் காமிக்கும், அதுக்கப்புறம் தப்பிச்சிருவேன். கைஸ் நான் கொன்னவன் பேரை மட்டும் பாருங்களேன். மீனாட்சி பிளேயர் தான் கொண்டிருக்கு. அதே ஒரு பாட்டு அந்த பேருக்காண்டி அது சிக்மா மீல். MS தோனி இருக்காப்ல. தோனியோ சுக்குமா போய் வண்டி வச்சிருக்க வரியா போவோம். வாட்ஸ்அப் கால்ல இருக்கணும். தாண்டி உள்ள இது போடுங்க பாய். இப்ப குறையுமா என்ன லைஃப் கிஷோர்? அது மேல காட்டும் உனக்கு. இது காட்டும் வார்னிங் அப்படின்னு காட்டும். அது காட்டுமா குறையும். குறையாது. காட்டல எங்கதான் போச்சு மார்க்கு? ரைட்ல ஏன் மார்க் எவனுக்கு திடீர்னு அது புண்ட மார்க்கு? புண்ட யாரு ஸ்பீக்கர்ல இல்ல கைஸ்? இல்ல ஸ்டே ஸ்பீக்கர்ல தான் இருக்கும். நான் உங்களுக்கு இதுல இருக்கேன். ஐபோன் மைக்ல கேட்காது ஸ்பீக்கர். ஐபோன் ஸ்பீக்கர் கேட்காது. வேற எங்கேயாவது இருக்கும். சுக்குமா போய் ஆதா போட்டி நினைக்கிறேன். ஜோனுக்கு போனஸ் I'm recalling a teammate. எனக்கு லூட் வேணும் गाइस. Thanks. பேண்ட் போடாம எதுக்கு பேண்ட் போடுறீங்க? வண்டியில சீக்கிரமோ ஃபார் ஐ இன் 3 கிலோ எடுத்துட்டானா? ஓகே எங்க ஸ்டீவ் போற? முட்டை கில்ல எத்தனை 2-3 மேட்சா முட்டை கில்ல தான் நடக்குது. UMP இருக்கு. 2 மேட்ச் தான். UMP புல்லட் இருக்கு. உண்மையிலே இந்த வண்டி நல்லா இருக்கு. ஜோனுக்கு போற. எங்க போற? வேற வண்டி எல்லாம் கிடையாது. இந்த வண்டி எல்லாம் 3 கடைசி இருக்கு. இந்த வண்டி என்ன போறது? I got supplies. UB செட் அது புல்லட் இங்க இதுக்கு இருக்கு. நிறைய இருக்கு UB செட் புல்லட். அது வேணா ஒரு மான்செட் இருக்கு. மான்செட்ன்றது எந்த வண்டியிலே சுக்குமா போய் நாளைக்கு வாங்கிட்டு என்ன வண்டி கிடைச்சிருக்கு? வண்டி வந்திருக்கான் கிஷோர். பார்த்தாரு கிஷோர். சூப்பர். இங்க வா. இன்னொன்னு ஒருத்தர் இருக்கான். Watch out. ஏய் ஒருத்தர் தூக்கு. ரவுனி வா. நீ வேலைய ஆரம்பி. வண்டி சவுண்ட் எதுவுமே கேட்கல. ஆமா அவன் இது போட்டு வந்திருக்கான். ஆனா எங்க குஸ்டாண்டில பாட் அடிக்க மாறேன் தருணு. இன்னொரு பாட்டை தூக்கிட்டான். எங்கடா இன்னொருத்த? Marked a location. கேம்பர் அடி. வந்தானே தெரியல. பிச்சைக்கார போயிடுவோம். ஒன்றும் அடிச்சுட்டான்.
அழுத்தழுதான் அழுதிக்காரன் யாருக்காவது வேணுமா 6x யாருக்காவது வேணுமா ஆமா தாத்தா Awesome. இந்த இடம் வேண்டாம். வாங்க. அங்க இருந்து வருவாங்க. கேஸ் சிலிண்டரை வந்து ஓடிஎம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது போட முடியாது. ஒண்ணு போதும் முடியாது. Awesome. அப்புறம் எதுக்குல அது அதே தானா ரீஃபில் ஆயிருமல. 6x வேணா கேளுங்க. வேண்டாங்க 4x இருக்குன்னாட்டா இல்ல ரவுனி ராஜா வண்டியில வரான். ஆமா ஹோட்டல்ல இருக்கவங்க பிரியாணி சொல்றது சாப்பிட்டு தான் கிளம்பணும். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அப்புறம் அங்கிருந்து எங்க காரைக்குடி ஹோட்டல் ஒன்றுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு திரும்ப மாட்டுத்தாவணி போய் பஸ் ஏறணும். ஆளோட மாமனார் வீடா. ஆளோட மாமனார் வீடா. ஆமா அவங்க அக்கா மாமனார் வீடு. அவங்களுக்கும் மாமனார் மாமா மாமாதான் நாறு வராது. மாமா நாறு வராது. ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நடுவுல மரம் ஆகுதா மழை தருண் உன் போனுக்கு நல்ல என்ன மாதிரி ஒரு கோடு பண்ணிருப்போம் நினைக்கிறேன். அதான் எவ்வளவு அருமையா இருக்கு ஸ்பான் ஆகுது. அதுல சர்ப்ரைஸ் எலமெண்ட். இது வந்து ப்ராசஸரோட கெப்பாசிட்டி. ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்ல ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் டாப் டு பாட்டம் 100% தெரியும்னா வேஸ்டா இல்ல ஒரே லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அப்ப எந்த லாங்குவேஜ்னா ஈஸியா படிச்சிடலாம். சின்டெக்ஸ் மட்டும் படிச்சா போதும். மொத்தம் லொகேஷன் பார்த்தேன். அதாவது ராஜா இப்போ OS டெவலப்பர் இருக்கு பாத்தியா, லாங்குவேஜஸ்லாம் முதல்ல கிரியேட் ஆன லாங்குவேஜ் வந்து சி. அந்த சிக்கு மேலதான் இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே என்ன பண்ணுன்னா சிங்கிற ஒரு பேஸ் லைன் இருக்கும். அதுக்கு மேல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல ஓஎஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓஎஸ்ல தான் மற்ற லாங்குவேஜ் தான் ரன் ஆகும். இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே பேஸ் வந்து சி. கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யும்னா ஓஎஸ்ல வந்து மற்ற லாங்குவேஜ் வேலை செய்யுமா, அது ப்ராசஸருக்கு அனுப்பும்போது ஓஎஸ்க்கு மாதிரி ஓஎஸ்ல இருந்து சி லாங்குவேஜுக்கு மாதிரி சில தான் திரும்பி போகும். மெஷின் லாங்குவேஜ் மாறும். நம்மளுக்காண்டியே டேங்க் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்னது இன்னைக்கு என் கம்ப்யூட்டர் ஏதோ திடீர்னு ரீஸ்டார்ட் ஆச்சு. நம்ம லேப்ல உள்ளது சார் சரியா ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு ஊம்புட்டு அப்படின்னு வருது. உபுண்டு வந்து இதுக்கு சர்வர் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ற அதுவும் ஒரு ஓஎஸ். அதான் ஊம்பிட்டு டென்ஷன் ஆகி உடைக்கலான்னு பார்த்தேன். சரி இது காசு கேட்பாங்க. இது 1 லட்சம் ரூபா கேட்பானுங்க. தேவையா போயிடுவோம். 1000 ரூபா கூட போக தெரியுமா அந்த பிசி. இந்த இது இருக்குல்ல இன்டெல் அந்த பிளான்டேனியமாவா i3 கூட இல்ல அந்த பிளான்டேனியம்னு ஏதோ பிளாட்டினியமாவா அந்த ப்ராசஸர் இருக்குல்ல எப்படிலாம் அது ஓடுது எனக்கு புரியல. அன்னைக்கு ஒரு பிசி ஓட மாட்டீங்கன்னா ரேம் இங்க வெளியே நிக்கிறாங்க. லெஃப்ட்ல ஓபனா இருக்கானே எவனா வண்டி ஓடுறான். ட்ரெயின் கிளம்பி பின்னாடி தான்டா இருந்துச்சு. நீ தான் ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து விடுற. 2 ட்ரெயின் இருக்குடா. நாங்கலாம் பார்த்தா 2 ட்ரெயின் இருக்கு. ஒன்னு தான் நினைச்சேன். Marked a location. ஷெல்டருக்குள்ள போயிட்டாங்க. ஷெல்டருக்குள்ள பின்னாடி இருக்கா. ஷெல்டருக்கு பின்னாடி இருக்கான். லெஃப்ட்ல தான் இருக்கான். உள்ள போயிட்டான். இந்த ஷெல்டர் மேலே ஏறான். இப்படி நேரத்தை அடிச்சிருவோம். அவ்வளவுதான் இவன் அடிச்சாச்சு. அழுத்தி விடுங்க. ஃப்ரீ வச்சிருக்கான். நான் ஹீல் பண்ணனும். நான் இப்ப மேல போனா அவன் அடிச்சிருவான். அவன் செல்ஃப் ஃப்ரீ வச்சிருக்கான்ல. அவரா செல்ஃப் ஃப்ரீ ஆயிட்டான். அடிச்சிட்டாம என்ன அவன் ஒண்ணு இப்போ நான் இங்க வா கிஷோர் அவன் எதிர்பார்க்க மாட்டான் நம்மள. இப்படி வா தரணும் கிஷோரா தரணும். வா அவன் வந்துட்டான். அடி கிஷோர் நீ ஆடு கிஷோர். அப்படி போதும் 3 மாதம் நிக்கான். 3
2 டவுன். ஐயோ எல்லாமே செத்து போயிட்டாங்க. எனக்கு ரீகால் வேற இல்ல. ஹீல் பண்ணி ராஜா, ஹீல் பண்ணு. முடிஞ்சு ராஜா, முடிஞ்சு. முடிஞ்சா ராஜா ராஜா நான் சாப்பிடுறேன் ராஜா. ஹீல் பண்ணு. வேணா ஸ்டீவை ரீகால் பண்ணிக்கலாம். முன்னாடி போனா டேஞ்சர். ராஜா உள்ள பேரு. வாசல்ல மாலி போட்டு உள்ள பேரு. சேர்த்து போயிடுவா. முடிஞ்சு. உள்ள போயாச்சு. நைஸ். உனக்கு நேடு இருந்தாலும் இது கொடுத்துறாங்களா? எஸ்சி கொடுத்துறாங்க. கொடுத்த என்னாவும் நான் அவ்வளவுதான் ஸ்டக் ஆயிடுவேன். அப்படியே கீழே போ. இது யாருல வேற ஆளா? வேற டீம். தேர்ட் பார்ட்டி. வண்டி யாரு கைஸ் ஓட்டினா? பீ மாதிரி ஓட்டினா. அடுத்த வாட்டி எனக்கு வண்டி கரெக்டா அந்த தைலியம் வரும்போதே நான் கொச்சம்ல 3 இடத்துல இருந்தானுங்க. நீ நாக்காங்க வச்சான் மார்க் அந்த வழி பின்னாடி அந்த கொகையில வச்சீங்க. இந்த கொகையில தான் இருந்தான். நான் ஃபர்ஸ்டே பார்த்தேன். என் போன்ல இந்த மரம் ஸ்பான் ஆகாம இருக்க விட இந்த நடுவுல இருக்க மலையே ஸ்பான் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். மலை, ட்ரெயின் அப்படியே எனிமி அப்படியே பின்னாடி இருந்து வந்தா எனக்கு சவுண்ட் மட்டும் பார்த்து சொல்லுங்க. இப்போ ரைட்ல மேலே இல்ல யாரும். இப்பதான் வாரம் இருக்கானே. டைட்டன் ஆயிட்டான். ஆனா தெரியுமா இல்ல? நீ தெரிய மாட்ட. இன்னொருத்த வந்துட்டானா இல்ல? போயிட்டான் ராஜா போ. இல்ல போல போ. இல்ல இவன் வேற சும்மா இல்ல இந்த கடங்குது. I got your back. போய் அடிச்சா வேண்டாம் உள்ள போல. படு. ராஜா உன்னை நம்பிதான் நாங்க எல்லாம் உயிர் வாங்கிட்டு ராஜா நான் சொல்ல பாரு. அப்படியே உள்ளோடி போய் வேற கொகை வழியா வெளியே போய் எங்கேயாச்சும் ஓடிடுது. ரீகால் பண்ண பேரு. நீதான் இப்ப வந்து ஒரு வியட்நாம் சோல்ஜர். வியட்நாம் மேல இப்படிதான் பண்ணாங்க. யூஎஸ் ஆர்மி உள்ள வரும்போது இந்த பொந்துக்குள்ள போந்து ஓடினாங்க. நான் சூஸ் பண்ண வழியா ரைட்ல போ. ஆனா அமெரிக்கா கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா பொந்துக்குள்ள கிரெனேடு, ஸ்மோக் கிரெனேட், பாய்சன் கேஸ் எல்லாம் உள்ள விட்டாங்க. அதாவது கொகைக்குள்ள யூஸ் பண்றதுக்காக ஃப்ளேம் எனக்கு தெரிஞ்சு வார்ல முதல்ல அவனை பார்க்கலாம் கண்டுக்கலாம். அதான் கியர் இருக்கு. ரைட்ல போட்டு பேரு. இல்லன்னா அங்க வண்டி இருக்கு. நம்ம செத்த இடத்துல கியர் ஆட்டா இருக்கு. லெஃப்ட்ல பண்ணி பார்த்தான் பார்க்கல. போட்டு ரைட் சைடு சண்டை. பாத்துட்டான் ராஜா. அவன் டீஸ்பான் ஆகும்போது போட்டுருவான். அவன் மேல உட்காந்து தம்பி ஏஸ்